ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பூரணம் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பூரண கொழுக்கட்டைக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்வீட் போலி செய்கிறதுக்கு, சிஎம் செய்கிறதுக்கு, அதாவது சுயம் சொல்லுவாங்கள்ல, அது செய்கிறதுக்கு, இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் 3/4 உலக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அரை உலக்குக்கு கொஞ்சம் கூடுதலான தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டும் சேர்த்து 1/2 உலக்கு ஆகுது, கடலைப்பருப்பும் தேங்காயும். நீங்கள் இது எந்த ரேஷியோவில் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா சரிக்கு சமம் போடணும். ஸோ வந்து நான் பருப்பு தேங்காய் ரெண்டும் சேர்த்து 1/2 உலக்கு, அதனால 1/2 உலக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு. இப்போ அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா வேகணும். வெந்தால் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது வேகட்டும். நான் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். விசில் வந்தோன்னே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு கடலைப்பருப்பு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். நீங்கள் கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது அதில் நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம ஜாரில் போட்டு ரிவர்ஸ் பல்ஸில் அடித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நல்லா ஆறட்டும். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரிவர்ஸ் பல்ஸில் நான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைச்சாதான் நம்ம வந்து பூரணம் அது சாப்பிடும்போது நடுவில் அந்த பருப்பு கடிப்படும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் வந்து எப்போதும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிப்பேன் இந்த மாதிரி. நீங்கள் வேணும்னா இன்னொரு பல்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அச்சு வெல்லம் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வேணும்னா மண்டை வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் இலகி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ரிவர்ஸ் பல்ஸில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வெல்லம் வந்து நல்லா உருகி வரும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் இப்படி கிளறி கொடுத்தோன்னா நம்மளோட பூரணம் ரெடி ஆயிரும். பூரணம் இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பூரணம் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சும்மாவே சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு இந்த பூரணம் ரொம்பவே பிடிக்கும். இந்த பூரணம் ஸ்டஃப் பண்ணி நீங்கள் என்ன ஸ்வீட் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த பூரணம் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.